சிங்கிள் மொபைலில் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியுமா? எஸ், முடியும். எக்ஸாம்பிள்ஸ் அதில் வின் பண்ண நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. பட் அதில் ஃபெயிலியர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. அந்த ஃபெயிலியரை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சிங்கிள் மொபைலில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டா நம்மளுக்கு மொபைலை விட கண்டென்ட் கிரியேஷன் தான் ரொம்ப முக்கியம். கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு நல்ல மொபைல் வேணும். இருங்க அதையும் நான் சொல்கிறேன். வாங்க போகிற மொபைலில் இந்த 3 முக்கியம். போட போகிறது வீடியோ, கேமரா நல்லா இருந்தால் போதாது. இதில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் பண்ணுறீங்க. நம்ம சிங்கிள் மொபைலில் தான் ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம வாங்க போகிற மொபைலில் இந்த 3 இருந்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஒர்க் பேஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேமு ரோமு அதான் ஒர்க் பேஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கேமரா, இந்த 3 இருந்தாலே போதும். அப்போ நான் ஐஃபோன் வாங்க போகிறேன்ப்பா. இருங்க, நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல. நம்மளுக்கு ரோம் எதுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வீடியோ, அதுக்கப்புறம் எடிட் பண்ண போகிற வீடியோ எல்லாமே நம்ம மொபைல்லே இருக்கிறதால நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக தேவைப்படும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ண நம்மளுக்கு வந்து ரோம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேம் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்ஸ் எல்லாமே எடிட் பண்ண போகிற எல்லா ஆப்ஸுமே நம்ம வந்து மொபைலே வச்சுக்கிட்டு இருக்கிறதால அதில் தான் ஸ்டோர் பண்ணி அதில் தான் எல்லாமே ஏற்றி வைக்க போகிறோம். அப்படிங்கிறதால நம்மளுக்கு ரேம் தேவைப்படும் கண்டிப்பாக. ப்ராசஸர் ஏன் முக்கியம்? நம்ம என்ன கேமை விளையாட போகிறோம்? நம்ம கேமே விளையாடனாலும் நம்மளுக்கு ப்ராசஸர் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராசஸர் இருந்தால் தான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது லேகே இல்லாமல் நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டரிங் பண்ணுறது வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ரெண்டரிங் பண்ணுறதுனா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை எடிட் பண்ணி முடித்தோடனே அதை வந்து டவுன்லோடு போடுவோம். அதோட டவுன்லோடு பண்ணுற ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமாக அப்படி ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராசஸர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கேமராவுக்கு வரலாம். கேமரா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கம்பெனியோட கேமரா வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியோட கேமரா வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். கலர்லாம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எந்த கம்பெனியோட மொபைல் கேமரா கலர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணி அதை வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம டாமத்தாத்தா சொன்னதுக்கே வரலாம். டாமத்தாத்தா மாதிரி நீங்கள் ஐஃபோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து லோக்கல் ஆப்ஸே ஏற்ற முடியாது. எதுக்கு லோக்கல் ஆப்ஸ் எதுவுமே ஏற்ற முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸே கிடையாது. அப்படியே நீங்கள் அதை மீறி லோக்கல் ஆப்ஸ் ஏற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டோரேஜே பத்தாது. அம்மா, நான் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபோனை வாங்குவேன். இவர் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையில் துண்டை போட்டுட்டு போக வேண்டியதான். ஏன் அப்படின்னா ஐஃபோனோட ரேட் வந்து அவ்வளோக்குள்ளே காஸ்ட்லியாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து மொபைல் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் கேமராவோட ப்ரைஸை விட கீழே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க கண்டிப்பாக. எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் கேமராவோட ப்ரைஸை தாண்டி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மிரர்லெஸ் டிஎஸ்எல்ஆர் கேமராவே வாங்கிடலாம். அதோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ சிங்கிள் மொபைலில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால நம்ம வந்து சூப்பரான மொபைல் வாங்கினாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. இப்போ வந்து நம்ம நிறைய பேர் யோசிப்போம், நம்ம வந்து ஃபோன் வந்து நார்மலாக வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டென்ட்டில் இல்லைன்னா வீடியோ குவாலிட்டியில் வந்து ரொம்ப மிஸ்டேக் ஏற்படுமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். அதை வந்து நீங்கள் எவ்வளோக்குள்ள பெஸ்ட்டாக கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களோட வியூஸ் எல்லாமே அதிகரிக்கும். அதை வந்து எவ்வளோக்குள்ள பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுல மட்டும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து கண்டிப்பாக சிங்கிள் மொபைலில் ஏர்ன் பண்ணலாம் யூடியூப்பில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் யோசிப்பீங்க, எப்படிடா கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண, என்ன மாதிரி கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. எப்படிலாம் பெஸ்ட்டு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடடா.